ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு பிரைடலுக்கு வந்து சாரீ கட்டுறோம்னா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கட்டுவோம். அப்போ நம்மளால் ப்ளீட் எடுக்க முடியாது, நம்மளுக்கு டைமிங் இருக்காது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சில நேரம் வந்துட்டு சாரீ கட்டுறதுக்கு ஆளே கூட இருக்காது, நமக்கு கட்ட தெரியாது. இது மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்கிற ஒன்று இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படின்னா சாரியை வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிடுறோம். அதுவும் அந்த ஸ்ட்ரெச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பாக்ஸ் ஃபோல்டிங்காக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர் பண்ணுறப்ப 2 minutes தான் ஆகும். ஈஸியாக எடுத்து நம்ம சாரீஸ் வந்து பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சாரியோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு அந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, பல்லு சைடுன்னு சொல்லுவோம். அந்த பல்லு சைடு எடுத்துகிட்டு நம்ம எத்தனை ப்ளீட்ஸ் வேணும்னு குட்டி குட்டியாக வைக்கிறோம். நமக்கு தேவையான ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். பெருசாக வைக்கணுனாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம், சின்னமாக வைக்கணுனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வச்சுட்டு ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முதல்ல அந்த ஃப்ரண்ட் சைடை நம்ம ஒரு டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நமக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு நம்ம எவ்வளோ சாரியை கீழே விட போகிறோம், லென்த்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வச்சு கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அந்த அளவு விட்டு இங்கேருந்து அந்த ப்ளீட்ஸை கரெக்டாக சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடணும். கொண்டு வந்து அங்கே நடுவில் ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, 3 பின் போட்டு அதை செட் பண்ணிடுறீங்க. அப்புறம் ப்ரீ ப்ளீட்ஸ் எடுத்ததை தூக்கி எடுத்த சைடை நீங்கள் நிற்கிறதுக்கு முன் சைடு போட்டுறீங்க. போட்டு மீதி வந்து முன்னாடி நம்ம கட்டுறோம் இல்லையா, கட்டுறதுக்கான எவ்வளோ இதில் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் எவ்வளோ இருப்பாங்கன்றதுக்காக அந்த எந்த சைட்லேருந்து நம்ம பின் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து ஒரு வாட்டி ஒரு சுற்றளவு இங்கே பார்க்கணும். ஃப்ரண்ட் சைடு வரையிலும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும்.
சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட எடுத்து நம்மளோட ஹிப் சைஸை மெஷர் பண்ணணும். நம்மளோட ஹிப் சைஸ்க்கும் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு, ஏன்னா நம்ம மடிக்கிறப்ப கொஞ்சம் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளே போகும் சாரி ப்ளீட் பண்ணும்போது. அதனால ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்து அந்த ஹிப் சைஸை மெஷர் பண்ணி எவ்வளோ மெஷர் வருதோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின்ஸ் ஒன்று நம்ம போட்டுக்கணும். ஓனாக கட்டும்போது நம்ம மெஷர்மெண்ட் வந்து டேப்பில் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா டேப்பில் அவங்களோட ஹிப் சைஸை மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். 2 சைடும் பின் போட்ட பிறகு மிட்டில் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நடுவில் அதுலேருந்து கீழே உள்ள ப்ளீட்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம மிட்டில் எடுக்கிற ப்ளீட்ஸை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் விட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் எடுத்துட்டு, அந்த எத்தனை ப்ளீட்ஸ் இருக்கோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு, நம்ம மேலே ஒரு பின்னு, அதே போல் நடுவில் ஒரு பின்னு, அப்புறம் எட்ஜில் ஒரு பின்னு, 3 பின்னு இதுக்கும் அதே போல் நம்ம சேமாக போடணும்.
இப்போ ப்ரீ ப்ளீட் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணோம்னா நம்ம இப்போ பண்ணினதை அப்படியே தலைங்கீழ மாற்றிக்கணும். நம்ம பண்ண சைடு எல்லாத்தையுமே தலைங்கீழ மாற்றி போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடை நம்ம சைடு வச்சுக்கணும். பேக் சைடை வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு இப்போ நடுவில் போட்டுட்டு இப்போ இதான் ஃபுல் ஒர்க் நமக்கு முடிஞ்சிச்சு. சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் அப்படின்றது இதான். நமக்கு இப்போது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து ஈஸியாக வேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைடுக்காக இருக்கட்டும் நம்ம ஈஸியாக ஒரு வேலையை முடிச்சிடலாம்.